ஹாய் ஹலோ இன்னையிலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி 1ஆந்தேதி டே 1 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னோடய வெயிட் 54.40 காட்டுது. 1 மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. வீட்டில் இருக்கிறதே சாப்பிட்டுட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வெயிட் குறைக்க முடியுமோ குறைச்சிடலான்னு சொல்லி நினச்சாச்சு. எக்ஸ்ட்ராலாம் நான் எந்த எஃபெக்ட்டும் போடலை. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு டம்ளர் காஃபி. நான் காஃபி குடிக்கும்போதே மணி 8 மணி இருக்கும். அப்புறம் ஒரு 10 மணி இருக்கும். சரியான பசி. காலையில் எல்லோரும் வீட்டில் தோசை சாப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பசி எடுத்தனால நான் சாப்பாடு, ரசம், 2 முட்டை இருந்துச்சு. நான் அதவே வச்சு சாப்பிட்டுட்டேன். சட்னி எதுவும் இல்லை. அதனால் இவங்க வீட்டில் எல்லோரும் தோசை பொடி வச்சு சாப்பிட்டாங்க. நான் அதனால் சாப்பாடு, ரசம் இதெல்லாம் ரெடியானதுனால நான் இதே வச்சு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் பையன் வேறு இடையில நின்றுட்டுருந்தேன். அப்புறம் அவனுக்கு மஞ்சக்கரு எடுத்து, அவன் மஞ்சக்கரு மட்டும்தான் சாப்பிடுவேன். அதனால் அவனுக்கு கொஞ்சோண்டு எடுத்து நான் ஊட்டி விட்டுட்ருந்தேன். எனக்கு இதுவே ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. தண்ணி நல்லா குடிக்கணும். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு என்னால் சுத்தமாக தண்ணியே குடிக்கவே முடியல. தண்ணி குடித்தா கூட எனக்கு தொண்டை பயங்கர பெயினாக இருக்குது. அதனால் சுத்தமாக தண்ணி குடிக்க முடியல. ஆனால் தண்ணி நல்லா குடிக்கணும். ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் தண்ணி நல்லா குடிக்கலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப தாகமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது பயங்கரமாக வேர்க்கும். ஆனால் என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியல இன்றைக்கி. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம். அப்புறம் இடையில எனக்கு பசி எடுத்துச்சு. அப்போ பசின்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் பருப்பி இருந்துச்சு, அதை சாப்பிட்டேன். திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு டம்ளர் காஃபி குடித்தேன். காஃபி மட்டும் நான் ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அதை தான் கொஞ்சம் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் என் பொண்ணு வேறு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா. அவட்ட இருந்து கொஞ்சோண்டு எடுத்து டைரி மில்க்கு, அந்த தேங்காய் பருப்பி இதெல்லாம் எடுத்து நான் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் மத்தியானம் ஒரு 2 இருக்கும். குட்டி பையன் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சோண்டு மிச்சம் வச்சுட்டான். சரி நம்ம எதுக்கு மெனக்கெட்டு வச்சுட்டு இந்த அளவு தான் நான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மணி இருக்கும். மறுபடியும் எனக்கு குக்கிங் பண்ணிகிட்ருக்கும்போது பயங்கர காஃபி குடிக்கணும் போல் தான் இருந்துச்சு. பசியெல்லாம் இல்லை, காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. மறுபடியும் ஒரு டம்ளர் காஃபி குடித்தேன். காஃபி குடித்ததுக்கப்புறம் நான் டின்னர் நான் வேகமாகவே முடிச்சிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி பையன் ஒரு 6 மணி 6:30க்கெலாம் ஒரு இட்லி சாப்பிடுவான். அதனால் நானும் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் சாப்பிடும்போது ஒரு 5:30 இருக்கும். 5:30க்கு எனக்கும் ஒரே ஒரு இட்லி மட்டும் வச்சு சாப்பிட்டேன். சட்னி நான் உரப்பாக வைக்கல, கரெக்டாக தான் வச்சேன். ஆனால் எனக்கு பயங்கர உரப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் லைட்டாக தொட்டு ஒரே ஒரு இட்லி மட்டும் சாப்பிட்டேன். எனக்கு அதுவே வயிறு ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நம்ம எப்பவும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது, அரை வயிறு மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் ஒரு இட்லி சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு வெயிட் செக் பண்ணேன். நம்ம காலையில் பார்த்த வெயிட்டு அப்படியே இருக்கணும். அப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக தான் சாப்பிட்ருக்கோன்னு அர்த்தம். எனக்கு 54.40 இருந்துச்சு. சாயந்தரம் செக் பண்ணும்போது 30 கிராம் கூட காமிச்சிச்சு. சரி நாளைக்கு நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம்.